வணக்கம். நெருப்பு தமிழன். நம்ம அண்ணன் டிடிவிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. என்டிஏ கூட்டணியில் இருக்கிறேன்னு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 10 தடவை சொல்லிட்டு தூங்கி எழுந்ததுக்கப்புறம் ஒரு 20 தடவை சொல்லிக்கிட்டு இருந்தார். நாட்டை காப்பாற்றணும்னா 3வது முறை மோடி வந்தே ஆகணும், மோடி இல்லைன்னா இந்த நாடு இல்லை அப்படின்னு சொன்னவர் என்ன ஆச்சுன்னு தெரியல. அதெல்லாம் இல்லைங்க, நாங்கள் என்டிஏ கூட்டணியில் தாங்க இருக்கிறோம். அதிமுக தாங்க இப்போ சேர்ந்துச்சு. என்டிஏ கூட்டணியுடைய தலைவரெல்லாம் எடப்பாடியெல்லாம் கிடையாதுங்க. அதெல்லாம் நாங்கள் முன்னாடிலேருந்து இங்கே பாயை விரித்து படுத்து கிடக்குறோங்க அப்படின்னு சொன்ன நம்ம அண்ணன் டிடிவி திடீர்னு இப்போ டிசம்பர் மாதம் சொல்கிறேன் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாப்புல. என்னங்கடா அது, ஒன்றுமே புரியலை. திடீர்னு அண்ணன் உருட்டு பெரிய உருட்டாக இருக்குது. இப்போ டிடிவி எப்பவும் தெளிவாக இருப்பார், தெளிவாக பேசுவார். இப்போ கடைசியில் இப்போ என்ன ஆச்சுன்னு தெரியல. தன்னை தூக்கி உள்ளே வைக்கும்போது எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சரி, நான் பாரதிய ஜனதா கட்சியை ஒழிக்காம விட மாட்டேன், பாரதிய ஜனதா கட்சி தான் என்னுடைய எதிரி அப்படின்னு சொல்லிட்டு சிறைச்சாலைக்கு உள்ளே போயிட்டு வந்தவர். அப்புறம் என்னமோ தெரியல, மோடி தான் இந்த இந்தியாவை காப்பாற்றணும் அப்படின்னாரு. தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக பாவம் இந்தியாவை காப்பாற்றணும்னு சொன்னவருக்கு இன்றைக்கி திடீர்னு இப்படி ஒரு குண்டை தூக்கி போட்டாப்புல. டிசம்பர் மாதம் நாங்கள் பார்த்து சொல்கிறோமுங்க அப்படின்னு சொன்ன உடனே இப்போ நம்ம எடப்பாடி கட்டியிருந்த வேட்டியில் கொஞ்சம் சைடில் முடிஞ்சு வச்சுருந்தாப்புல. இப்போ அது கொஞ்சம் எடுத்துக்கிச்சு போல். இப்போ என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. கடைசியில் பார்த்தா மெகா கூட்டணி, டிஜிட்டல் கூட்டணின்னானுங்க. இப்போ கடைசியில் இருக்கிறவங்கெல்லாம் வேறு வெளியில் ஓடிக்கிட்டு இருக்கிறான். நம்ம மாயாவரம் புரோக்கர் மட்டும்தான், தமிழ் மாநில காங்கிரஸ் மட்டும்தான். அது இருந்தால் என்ன, இல்லைன்னா என்ன, அவங்களால ஒரு வட்ட செயலாளர், ஒரு சதுர செயலாளர் கூட கொண்டு வர ஜெயிக்க வைக்க முடியாது. அவங்கள வச்சு என்ன பண்ண போகிறானுங்க? இப்போ யாருங்க இங்கே இருக்க போகிறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஓபிஎஸ் வேற, எனக்கு அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லைங்க, வாழ்ந்தாலும் அவங்க கூட தான், செத்தாலும் என்னுடைய பாக்கியம் அங்கே தான் சொல்லிட்டு இருந்தவர் ஓபிஎஸும் உருகிட்டு ஓடி போயிட்டாப்புல. இப்போ என்ன பண்ண போகிறாங்க? அப்போ திமுகவுக்கு பெரிய எதிர்காலம் இருக்குது அப்படிங்கிறது தெளிவாகுது.